டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கான டயட் சார்ட்ல இன்னைக்கு லஞ்ச் பார்க்க போறோம். லஞ்சுக்கு முன்னாடியே காலையிலே சுகர் மாத்திரை சாப்பிட்ட உடனே ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அந்த டேப்லெட்டோட பீக் எஃபெக்ட்ல இருக்கும்போது லோ சுகர் ஆயிடும். நிறைய பேருக்கு படபடன்னு வருது, ஒரு 10-11 மணிக்கெல்லாம் வேர்த்து போயிடுது, பசி தாங்க முடியல, மதியானம் 1 மணி வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது காலைல ஒரு 10:30 11 மணி போல மதியம் சமைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய காய்கறிகளான, உதாரணத்துக்கு கேரட் பீன்ஸ் பொரியலா இருக்கட்டும், இல்லைன்னா பச்சை பட்டாணியா இருக்கட்டும், முட்டைகோஸ், கீரை, இந்த மாதிரி மதிய உணவுக்கான காய்கறிகளை ஒரு பவுல்ல போட்டு சாப்பிடலாம் காலைல ஒரு 11 மணிக்கு. வீட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிடலாம். சரி, நான் ஆஃபீஸ் போயிடறேன், நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சை பயிறு, கொண்டக்கடலை, சுண்டல், ராஜ்மா, இந்த மாதிரி புரோட்டீன்ஸ் அதிகம் உள்ள பருப்பு வகைகளை காலையிலே வேக வச்சு ஒரு பவுல் எடுத்துட்டு போயிடலாம். ஆஃபீஸில் கேன்டீன்ல பப்ஸ், சமோசா, வடை, பஜ்ஜி இந்த மாதிரி சாப்பிடாம வீட்டில இருந்து செஞ்சு எடுத்துட்டு போகக்கூடிய இயற்கையான புரோட்டீன்ஸ் அதிகம் இருக்கக்கூடிய பல்சஸ் சாப்பிட்றது நல்லது. இந்த 11 மணி டைம்ல கிரீன் டீ கூட குடிக்கலாம். கிரீன் டீ நல்லா பசியை கண்ட்ரோல் பண்ணி வைக்கும். நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் 3 நேரம் பசிக்குது, எங்களுக்கு சுகர் உள்ளவங்களுக்கு 5 நேரம் பசிக்குது அப்படின்னு. அது ஒரு விதத்துல உண்மைதான். அடுத்து லஞ்சுக்கு வரும். லஞ்சுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 3+2+2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா. அதாவது 3 நாள் வெள்ளை சாதம், 2 நாள் சிவப்பரிசி அல்லது கருப்பரிசி, 2 நாள் சப்பாத்தி. அது எப்படி நான் சொல்றேன். திங்கக்கிழமை ஒயிட் ரைஸ்ல செஞ்ச சாதம் சாப்பிடலாம், செவ்வாய்க்கிழமை சப்பாத்தி, புதன்கிழமை கருப்பு கவுனி அரிசி, திரும்ப வியாழக்கிழமை ஒயிட் ரைஸ்ல செஞ்ச சாதம், வெள்ளிக்கிழமை சப்பாத்தி, சனிக்கிழமை மாப்பிள சம்பா அரிசி. பொதுவாக சண்டேஸ்ல எல்லாருமே நான்வெஜ் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அன்னைக்கு ஒயிட் ரைஸ்ல செஞ்ச சாதம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாரத்துல 3 நாள் வெள்ளை சாதம், 2 நாள் சிவப்பரிசி கருப்பரிசி, 2 நாள் சப்பாத்தி. புதுசா சுகர் வந்திருக்கிற ஒரு சில பேஷண்ட் ஆர்வ கோளாறுல சொல்லுவாங்க, இல்ல நான் டெய்லியுமே மாப்பிள சம்பா சாப்பிட்டுருவேன், கருப்பு கவுனி சாப்பிட்டுருவேன், ஆனா அதை லாங் டேர்மா மெயின்டைன் பண்ண முடியாது. பேசிக்காவே நம்ம உடம்பு கார்போஹைட்ரேட்ஸ், மாவு சத்து சாப்பிட்டே பழக்கப்பட்ட உடம்பு. அதனால ஒயிட் ரைஸ்க்கான கிரேவிங் இருக்கும், ஒரு தேடுதல் இருக்கும். ஸோ வாரத்துல எல்லா நாளுமே மாப்பிள சம்பா கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு மொத்தமா டிராப் பண்ணிட்டு திரும்ப ஒயிட் ரைஸ்க்கே போயிடுவாங்க. அதனாலதான் இந்த 3+2+2 ஃபார்முலா. இது ப்ராக்டிக்கலா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி மாதிரியே வேற என்னென்ன அரிசி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, காட்டு யானம், நவாரா, பூங்கார், கருத்தக்கார், மூங்கில் அரிசி. அதுவும் இந்த மூங்கில் அரிசிங்கிறது ஒரு ப்ராப்பர் அரிசி கிடையாது. இதெல்லாம் இந்த கொடைக்கானல் இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் தான் கிடைக்கும். பெருசு பெருசா வளர்ந்துருக்கிற மூங்கில் அதோட கடைசி ஸ்டேஜ்ல, அதால இதுக்கு மேல வளர முடியாது அப்படிங்கும்போது அடுத்த ஜென்ரேஷன் உற்பத்தி செய்யறதுக்காக அதோட விதைகளை ரிலீஸ் பண்ணும் மூங்கிலோட கீழ் பகுதியில. அதை தான் மூங்கில் அரிசியா நம்ம வாங்கி சாப்பிட்றோம். ஸோ ரொம்ப ரேரான அரிசி இது, காஸ்ட்லியும் கூட. ஆனா சாப்பிட்றது நல்லது. வாரத்துல 1 நாள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம கருப்பு அரிசி, சிவப்பு அரிசியை பத்தி எல்லாம் பேசும்போது நிறைய பேர் சொல்ற நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்னன்னா, இதெல்லாம் ரொம்ப விலை கூடையாச்சே, இவ்வளவு காஸ்ட்லியா எப்படி நம்ம சாப்பிட்றது அப்படின்னு. ஆனா இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியாமலே எவ்வளவோ செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஹாஃப் ஸ்பெஷல் பார்பிக்யூ மட்டும்தான் ஆர்டர் பண்ணிருந்தோம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல. 270 rupees பிளஸ் டெலிவரி சார்ஜோட சேர்த்து 310, 310 ரூபா ஆச்சு. அது ஒரு 1/2 hour சாப்பிட்ற ஒரு ஹாஃப் தந்தூரியே 310 ரூபா விற்குது. ஸோ மாப்பிள சம்பா அரிசி, கருப்பு கவுனி அரிசி, இது ரெண்டுமே 1 கிலோ வாங்கினா கூட 310 ரூபா வராது. ஸோ ஒரு மாசம் ஃபுல்லாவே ஒரு 300 ரூபா நம்ம செலவு பண்ண முடியாதா? தாராளமா செலவு பண்ணலாம். தந்தூரி மட்டும் இல்ல, ஷவர்மா, பீஸா, பர்கர், ரோட்ல விற்கிற ஒரு பானிபூரி கூட இப்ப 40 rupees 30 rupees வந்துருச்சு. அப்படிங்கும்போது இவ்வளவு 1 கிலோ அரிசி நம்ம 100 ரூபா கொடுத்து வாரத்துல 1 நாள் 2 நாள் சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது தாராளமா சாப்பிடலாம். விலை மட்டுமே ஒரு காரணமா சொல்லி இதை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. அதுவும் இந்த கருப்பு கவுனி அரிசியில ஆந்தோசைனின் அப்படின்னு ஒரு பிக்மெண்ட் இருக்கு, வாட்டர் சால்யுபிள் பிக்மெண்ட். அந்த ஆந்தோசைனின் புற்றுநோய் வராமலும் தடுக்குது. காய்கறிகள்ல தவிர்க்க வேண்டிய காய்கறிகள்னு பார்த்தா உருளைக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி மாவு சத்து உள்ள கிழங்கு வகைகள் நம்ம அவாய்ட் பண்ணணும். முன்னாடி சிக்கன் 65 பத்தி பேசும்போது வாய் ஊறிச்சு, பரவாயில்ல. உருளைக்கிழங்குக்கெல்லாம் வாய் ஊறுது, என்ன பண்றது? பரவாயில்ல, நிறைய பேருக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப பிடிக்கும். அதுல நானும் ஒருத்தன் தான். அதனாலதான் எச்சி ஊறிடுச்சு, கண்டுக்காதீங்க. கேரட் பீட்ரூட் சாப்பிடலாம். நிறைய பேர் அது சிவப்பா இருக்கே, கலரா இருக்கே, அதை சாப்பிடக்கூடாதோ, இனிப்பு சுகர் ஏடுமோ நினைப்பாங்க. அப்படி கிடையாது. கேரட் பீட்ரூட் தாராளமா சேர்த்துக்கலாம். அடுத்த வீடியோல ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் டின்னர் இதுக்காக நிறைய ரெசிபிஸ் இருக்கு, அதை சொல்றேன்.